பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் பார்க்கறதுலே சந்தோஷம். நம்ம இந்த நாளில் கூட இருதயத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நம்மளுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது. அல்லேலூயா. த கண்டிஷன் ஆஃப் அவர் ஹார்ட் பிஃபோர் காட். ஸோ ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிர்வாணிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் என்ன தான் உங்களை மூடி மறைத்து கொண்டாலும் ஆண்டவர் உள்ளான இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்கள், மனுஷனோ அகற்றை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. ஸோ திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். இங்கே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிற இந்த காட்சியில், இந்த சம்பவத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு பாருங்க. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருப்பார். சாமுவேல் எண்ணெய் கோப்பை எடுத்துட்டு வந்து ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெஸ்ஸி வீட்டுக்கு வருகிறார். ஆமென். ஜெஸ்ஸி வீட்டுக்கு வரும்போது அங்கே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. தாவீது மட்டும் அங்கே இல்லை. அவர் ஜெபம் பண்ணுறாரு. எட்டாவது வசனம். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். இவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்து 9வது வசனம். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். அப்படி 10வது வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அதாவது ஈசாய் ஜெஸ்ஸி சாமுவேலுக்கு முன்பதாக தன்னுடைய மகன்களில் தகுதியான ஆட்களை முதலாவது அனுப்புகிறார். ஒரு மகன் அனுப்புகிறார். அப்போ இவனும் இல்லைன்னா அப்போ அடுத்து இவன் தான் அப்படின்னு சொல்லி இவருடைய மனதில் 7 தடவை கூடயும் தாவீதுடைய எண்ணம் வரவே இல்லை. தாவீது இருக்கவே இருக்காது முடிவு பண்ணிட்டாங்க. தாவீதாவே இருக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் அவர் ஒருத்தராக 6வது வசனத்திலிருந்து அவர்கள் வந்தபோது அவன் எலிபாவை பார்த்து, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆக்கும் என்றான். இவனா தான் இருக்கும் என்று யோசிக்கிறார். அப்படி 7 முறை தாவீதே ஒரு நினைப்பிலே வராத ஒரு தகப்பனும் சரி, தன்னுடைய சகோதரர்களும் சரி. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 10வது வசனத்துக்கு பிறகு 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். இப்பதான் கேட்கிறாரு, இவ்வளவுதான் உன் பிள்ளைங்களா? ஏன்னு சொன்னா சாமுவேலுக்கு தெரியும் ஆண்டவர் தப்பான அட்ரஸ்க்கு அனுப்பல, அவரை தவறான இடத்துக்கு அனுப்பல. அப்ப சரியான இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. ஆனா தவறான ஆட்கள் அங்க இருக்கிறாங்க. சரியான அட்ரஸ்ல இருக்கிறாரு, சரியான டைமிங்ல இருக்கிறாரு. ஆனா தவறான ஆட்கள், நாட் சோசன் ஒன், அங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம் உண்டாயி அவர் கேட்குற, உன் பிள்ளைங்கள் எவ்வளோ பேர் தானான்னு சொல்ல பிறகுதான் நினப்பு வருது. ஒரு பையன் வாசிங்க. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது சாமுவேல் சொல்றாரு, அப்ப கூட பாருங்க, உங்களோட மகன்ல இவ்வளோ பேர் தானா அப்படின்னு கேட்கும் போது ஜெஸ்ஸி சொல்றாரு, அவனும் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்றாரு. அவனை நான் கூப்பிடுவான்னு கூட சொல்லலை. அதுக்கு தான் சாமுவேல் சொல்றாரு, நீ இப்போ அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இவர் வர வரைக்கும்
நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று சொல்லி அப்புறம் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்புறம் தான் அவர் வந்த பிறகுதான் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொன்னார், நீ எழும்பி அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் ஆண்டவரும் பேசலை. ஆண்டவர் வந்து நின்றோன்னே ஆண்டவரே சொல்லியிருக்கலாம், உன் 7 மகனில் யாரையும் கூட்டிகிட்டு வராத, போய் முதலே சொல்லியிருக்கலாம், போய் தாவீதை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இவங்களோட இருதயத்தை பார்க்குறாரு. இவங்க என்னத்தை பார்க்குறாங்க என்ன சொல்லி பார்க்குறாரு. அப்போ சாமுவேலுக்கும் ஜெஸ்ஸியுடைய கண்ணுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டவர்கள் எப்படி இருந்தாங்க? தகுதியானவர்கள். எதில்? தன்னுடைய உடம்புலையும் வளர்ச்சியிலையும் முதிர்ச்சியிலையும் தகுதி உள்ளவர்களாக இருந்தபடினால அவர்கள் ஒருவராக கூட்டிட்டு வந்து நிறுத்துகிறார். அப்போ அவங்களுடைய மனசில் இவன் ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்க அனுப்பியாச்சு. ஓகே, அப்போ இவனுக்கு இப்படியாப்பட்டதான ஒரு அழைப்பு இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் கூட அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 7வது வசனத்தில், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். அப்பனா அவன் ஜெஸ்ஸியோடைய வீட்டில் இருந்த 7 மகன்களும் நல்ல வளர்ச்சி இருந்தது, உடம்புல ஒரு ராஜாவாக தகுதி இருந்தது, யுத்தம் செய்கிற ஒரு ஸ்டாச்சர், அவங்களுக்குள்ள ஸ்கில் இருந்தது, எல்லாம் இருந்தது. அடுத்து, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், மனுஷன் இருதயத்தை பார்க்கிறான். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இதுக்கப்புறம் தான் தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடக்கிற அந்த யுத்தமானது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கூடயும் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. கோலியாத்து ஒவ்வொரு நாளும் வந்து இஸ்ரேல் ஜனங்களில், நம்ம தமிழ் படத்தில் மாதிரி கேட்குறோன்னா, ஆம்பளைங்க யாரும் இல்லையா அப்படின்னு டெய்லி ஹி கம்ஸ் அண்ட் வேதனைப்படுத்துகிறார், துன்புறுத்த, பேசுகிற வார்த்தை ரொம்ப கடினமாக. ஒரு சகோதரர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ கூட தாவீது போய் அவங்க சாப்பாடு கொடுக்க போகிறாரு. தாவீது சாப்பாடு கொடுக்க போகும்போது அவர் பார்க்குறாரு, என்ன இவன் இவ்வளோ பேச்சு பேசுகிறான், நீங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். இவ்வளோ வார்த்தை விடுறாங்க, ஆம்பளைங்களே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறான். நீங்களாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி இவர் போய் சவுல்கிட்ட சொல்லுவார், நான் போகிறேன். அப்போ சவுல் அவருக்கு எல்லா வஸ்திரங்களும் தரித்து, யுத்த வீரனுடைய வஸ்திரங்கள்லாம் தரித்து விடவுன்னா அவரால் போட முடியல. எல்லாத்தையும் கழட்டி போடுங்க, நான் இப்படியே போகிறேன்ட்டு கையில் கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, God is looking at our heart. ஒருவேளை வெளியே உங்களுக்கு நிறைய தீமை நான் செய்கிறேன், நிறைய தீமையான காரியங்களை நான் ஈடுபடுறேன், என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை விருப்பமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ள அழுதுகிட்டு இருக்கு, ஆண்டவரே என்னை விடுதலை செய்யுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை வெளியே கொண்டு வாங்க, நான் உங்களுக்காக வாழணும்னு உள்ள இருதயத்தில் இருக்கிற அந்த குரலை ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா உள்ளத்தை பார்க்குறான். அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் அவன் இப்படி செய்ய வேணும் என்கிற அந்த எண்ணம் இல்லாதவனாக காணப்படுகிறான். ஒரு சில கட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைமை, ஒரு சில போராட்டத்து நிமித்தம் சில நேரத்தில் நம்ம பிரியமில்லாத காரியங்களிலே நம்ம ஈடுபடுகிறோம், பிரியமில்லாத காரியங்களிலே. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறார், அழுகையை பார்க்குறார், நோக்கத்தை பார்க்குறார், தேவன் மீது வைத்திருக்கிற வாஞ்சையை பார்க்குறார். இவனுக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஆடு மேய்க்க தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அந்த ஆடு மேய்க்கிற நேரத்தில் கூட என்ன நடந்துச்சுன்னு கூட வீட்டுக்கு தெரியாது. அப்புறம் தாவீது சொன்ன பிறகு தான் தெரியும், நான் நரிகளை வேட்டையாடி இருக்கிறேன், நரிகளோடு யுத்தம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தனிமையாக இருக்கிற நேரத்தில் தான் இசைக்கருவி வாசிக்கிறவராக இருக்கிறார் தாவீது, இசைக்கருவிகளை வாசித்து. அல்லேலூயா. இவர் தான் சங்கீதம் 23 எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா.
ஸோ தேவன் நம்ம இருதயத்தை பார்க்குறார். உங்கள் அழுகையை கத்தர் பார்க்குறார், உங்கள் ஏக்கத்தை கத்தர் பார்க்குறார், உங்கள் உள்ளான மனுஷன் என்ன கடந்து போகிறான்னு சொல்லி ஆண்டவர் அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதை பார்க்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இங்கே ஜெஸ்ஸி யோசிக்கிறாரு, ஒரு காலமும் என் மகளை இவன் ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்னு யோசிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, நீ வெளியரங்கமான பார்த்து ஏமாந்துடாத. ஏன்னா ஆண்டவருக்கு தேவை இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆள் தான், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் என்று ஆண்டவர் தாவீது குறித்து சாட்சி சொல்லுகிறார். என் இருதயத்துக்கு the man after my own heart. அல்லேலூயா. தாவீதுக்கு இந்த யுத்தம் செய்யணும் அந்த யுத்தம் செய்யணுங்கிற அந்த திறமை இருக்குதோ இல்லையோ, ஆனால் அவனுக்கு நல்ல இருதயம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன திறமை இருக்குது, என்ன காரியம் நமக்கு ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அதை பார்க்கறது இல்லை. நமக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் நல்ல உள்ளம் இருக்கணும், நல்ல இருதயம் காணப்பட வேண்டும். எது செய்தாலும் நல்ல இருதயத்தோடு நம்ம செய்ய வேண்டும். we must do things out of good heart. எதுக்கு செய்கிறோம்? உண்மையிலே மனம் முறுமுறுத்து செய்கிறோமா? ஏதாவது ஒரு விஷயத்தை முறுமுறுத்து செய்கிறோமா? பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது மனப்பூர்வமாக செய்கிறோமா? மனரம்யமாக செய்கிறோமா? ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர் என்னை கேட்டது உண்டு, பாஸ்டர் நான் எல்லா விஷயத்துலேயும் நான் சரியாக தானே இருக்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? அண்மையில் கூட ஒரு சகோதரனோட பேசி கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், உங்கள் இருதயம் சரியில்லை, உங்களுடைய இருதயம் சரியில்லை. யுவர் ஹார்ட் இஸ் நாட் ரைட். சில நேரத்தில் நம்ம நேராக பேசி தான் ஆகணும். நீங்கள் கோவிச்சுக்கிட்டாலும் சரி. நான் சொன்னேன், இதை நான் உங்கள்கிட்ட சொல்லலைன்னா நானே உங்களை நரகத்தில் தள்ளி விடுறேன், நானே உங்களை நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறது மாதிரி அர்த்தம். உங்கள் இருதயம் சரியில்லை பிரதர். உங்கள் இருதயம் உள்ள ஏதோ ஒரு விஷயம் ஊழியத்தை குறித்தோ சபையை குறித்தோ ஊழியக்காரனை குறித்தோ ஏதோ ஒரு தவறான நோக்கம் இருக்கிறது. அதனால தான் நீங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறீங்க, ஆனால் உங்களால் விடுதலையாக வாழ முடியல, சுகமாய் வாழ முடியல. ஆண்டவர் நீங்கள் நான் இதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு இல்லை. நீங்கள் எப்படி செஞ்சீங்க? நல்ல இருதயத்தில் ஆரம்பித்து நல்ல இருதயத்தில் முடிக்கிறோமா? சில நேரத்தில் நல்ல இருதயத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம், க்ளீனாக ஆரம்பிக்கிறோம், ஆனால் அது கொஞ்சம் காலக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைமை அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஆமென். அப்புறம் போக போக கசப்பாக சில காரியம் செய்கிறது, வற்புறுத்துறபடினால, என்னை அழுத்தப்படுகிறதுனால இப்படி நான் சில காரியத்தை நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் வேலைக்கு போகும்போது முதல் நாளில் அப்பாடா புது வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நல்ல சந்தோஷமாக வேலைக்கு போவாங்க. கொஞ்ச நாள் வேலைக்கு செஞ்சுட்ட பிறகு தான் தெரியும் அங்கே உள்ள உண்மையான சூழ்நிலை என்னான்னு. அப்புறம் தான் இருதயத்தில் ஒரு அழுத்தம் உண்டாகும், ப்ரெஷர், டிப்ரெஷன். என்ன அது இப்போ எப்படி? அப்போ நம்ம இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, திருப்பிக் கொள்வோம். ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் 4வது அதிகாரம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், சங்கீதத்துக்கு அப்புறம் நீதிமொழிகள் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் அப்படி சொல்றாரு? அதனிடத்திலிருந்து என்ன வருகிறது? ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறது. நல்லா கவனிங்க, இங்க சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது. ரொம்ப நாளைக்கு முன்னே நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு ஆலோசனை கொடுக்கும்போது, நான் வாலிபனாக இருக்கிறேன், அப்போ நான் திருமணம் பண்ணல. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு பிஸி இடத்துல ஒரு நடு டவுன் எவ்வளோ சத்தமாக இருக்கும், காடி போய்கிட்டு வந்துக்கிட்டு சத்தம், கடை சத்தம், பேசுகிற சத்தம், இவ்வளோ சத்தம் இருந்தாலும் அந்த இடத்துல கூட நீ அப்படியே நிம்மதியாக இருக்க முடியும். அல்லேலூயா. நிம்மதியாக உன்னால் இருக்க முடியும். கையா முய்யா கையா போ கையா, அப்படி ஒரு டென்ஷனான ஒரு இடத்துல கூட நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும். அதுக்கு காரணம் இருதயம் தான்.
சில நேரத்தில் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் உருவாகிக்கிட்டு இருக்கு, ஹீலிங் ட்ரெண்ட். ஹீலிங், ஐம் கோயிங் ஃபார் ஹீலிங். என்ன ஹீலிங்? ஒன்றும் கிடையாது. போகும்போது ஒரு ஒரு போலியாக சிரிச்சுட்டு திருப்பி வந்து அதே சூழ்நிலை தான். அதனால் காட்டுக்கு போகிறாங்க, நீர்வீழ்ச்சிக்கு போகிறாங்க, கடலுக்கு போகிறாங்க, ஹீலிங். ஐ வாண்ட் டு கோ ஹீலிங். கேம்பிங் போகிறாங்க, ஹீலிங். ஹீல் ஆயிடுச்சா? இல்லை. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஹார்ட். நம்ம இப்படி செய்கிறதுனால நம்ம இருதயம் காக்கப்படுகிறதா? எல்லா காவலோடும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருதயம், ஆண்டவர் பொறுப்பாய் நம்ம கையில் கொடுத்த அந்த இருதயத்தை நம்ம தான் காத்துக்கொள்ள முடியும். நம்ம தான் அதை திறக்கிறதுக்கும் பூட்டுறதுக்கும் நமக்கு தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆகையால் உங்கள் இருதயத்தில் என்ன உள்ளுக்கு போகணும், என்ன உள்ளே இருக்கக்கூடாது, எது வெளியேறணும்னு நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். அதனால தான் இயேசுவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து என்ன சொல்கிறாரு? ஏதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன்றாரு. நான் உள்ளே வரவே மாட்டேன். I will never come in unless you hear and you open. நீ கேட்டு திறந்தாதான் நான் உள்ளே வருவேன்றார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தாதான் நான் உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன். இஸ் டாக்கிங் அபவுட் த ஹார்ட். இயேசு ஏன் உள்ளே வரமாட்டுறாரு? ஏன்னா அந்த அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்படணுமா வேணாமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. What God will do is help you to have enlightenment. உங்கள் இருதயத்தில் ஒரு பிரகாசம் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியும். எப்படின்னா, வெளியிருந்து சுவிசேஷத்தின் மூலமாகவும், ஜெபத்தின் மூலமாகவும், பரிசுத்த ஆவியானுடைய கன்விக்ஷன் மூலமாகவும் உங்கள் இடத்துல ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் உள்ளே வரணும்னா ஒரு மனுஷன் இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை செய்யும் போது தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அது வரைக்கும் ரட்சிப்பு இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ போன வாரம் கூட ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு வெளியாகும் போது ஒருத்தர்கிட்ட பேசிட்டு, எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, எனக்கும் இயேசு தெரியும், எனக்கு இந்த பாஸ்டர் தெரியும், அந்த பாஸ்டர் தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும். நான் பேசின பேச்சில் அந்த பாஸ்டருங்களே என்கிட்ட பைபிளை கொடுத்துட்டு, ஐயா போதுயா, இந்த பைபிள் உங்ககிட்ட தான் இருக்கணும், நீங்களே இந்த பைபிளை வச்சுக்கங்கன்ட்டு போயிட்டார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எனக்கே பயமாக இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் இப்படி பேசுனா எனக்கே பயமாக இருக்குது. யாரை தெரியும்? இயேசுவை தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரிஞ்சாலும் சரி, உள்ள இருதயத்தில் அவர் இருக்கிறாரா? அதான் முக்கியம். உள்ள இருதயத்தில் அவர் குடி வந்திருக்கிறாரா? அதான் முக்கியம். உள்ள இருதயத்தில் நீங்கள் எப்படியாக இருக்கிறீங்க? சில பேர் வாயில் சொல்லுவாங்க, இயேசு நான் நம்புகிறேங்க, ஆனால் எதுக்குன்னா இருதயம் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ரிஜெக்ஷன் தான். நோ, எல்லா மதமும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்கிறவங்கக்கிட்ட, சரி நாளைக்கு காலையில் 5 மணிக்கு போய் தொழுகிட்டு வாங்க, மசூதியில் போய் தொழுகி போயிட்டு வாங்க, அப்புறம் பாருங்கள் அவன் கேட்டால் சொல்லுங்கள், சும்மா சத்து செஞ்சலாம் அப்படி சொல்லி பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான் பார்ப்போம். இருதயம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். எதை செய்தாலும், நம்ம எதை பேசினாலும் இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறோம், இதுதான் முக்கியம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்வது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இருதயம் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களும் அதிலிருந்து புறப்பட்டு வரும். ஆண்டவர் இருதயத்தில் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருதயம் சுகம் அடையும் போது வாழ்க்கை சுகம் அடையும். அல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தை பாதிக்கிற காரியங்கள், உறவின் நிமித்தம், சுற்றி நடக்கிற சூழ்நிலைமை, ஏமாற்றம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நமக்கு பிறவியில் நடந்தது, அண்மையில் நடந்தது, இனி நடக்க போகிறது, வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அழுத்தம், இப்படி நிறைய விஷயம் நம்ம இருதயத்தை பாதிச்சிருக்கோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாதிப்பை எடுத்துக்கிட்டு they just react. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. கடவுள் இருக்கிறாரு. இந்த அமெரிக்காவில் அண்மையில் சார்லி கர்க்னு சொல்லி ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் வந்து எல்லாரோடையும் திறந்து பேசுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். யாரையும் கண்டனப்படுத்தலை, யாரையும் கொண்டேன் பண்ண மாட்டார். ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையே எடுத்து அவங்கள சிந்திக்க வைக்கிறது அவருடைய பயங்கர திறமை.
என்ன அர்த்தம், நீ சொல்கிறதுல என்ன அர்த்தம் சொல்ல வர, நீயே சொல்லுன்னா. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கே உள்ள என்னன்னு தெரியாது. நிறைய பேர் அவரோட எதிர்த்து அவரோட டிபேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் இருதயத்தில் நடந்த பாதிப்புக்கு கடவுள் என்னை கைவிட்டார், கடவுள் என்னை கைவிட்டார், கடவுள் அங்கே எங்கே போனார். நான் என் சின்ன வயசில் பாதிக்கப்படும் போது, நான் சின்ன வயசில் தவறான உறவில் என்னை நடத்தப்படும் போது, என்னை பாதிக்கப்படும் போது, அந்த நேரத்தில் கடவுள் எங்கே போனார். அதுக்கு அவர் சொல்லுவார், இப்போ உன் இருதயத்தை நீ கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அதை ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் அல்லேலூயா. என் சின்ன வயசில் இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, இப்படி போச்சு, என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க, இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் சரி, எல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் அதை இருதயத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிறீங்களா, இல்லை உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்க போகிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார், நம்முடைய வேதனையை ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் உணர்த்துவார், இருதயத்தை நேசிக்கிறார், நம்மளுடைய ஆத்மாவை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆளுங்களை விட்டு பேசுவார், உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. எல்லாரும் கொடுக்குற காரணம் என்னன்னா, எனக்கு இப்படி நடக்கும்போது ஆண்டவர் எங்கே போனார், ஆண்டவர் அங்கே தான் இருந்தார். நீ அது நடக்கிறதுக்கு முன்பதாக உன் இருதயம் எப்படி இருந்துச்சு அது செஞ்சு பாரு. They all like to play victim. In a victim, I am a victim, I am a victim. சந்தர்ப்ப சூழ்நிலைமையின் கைதி நான். அது நடக்கும் போது உன் இருதயம் எப்படி இருந்துச்சு, அது நடந்த பிறகு உன் இருதயம் எப்படி இருந்துச்சு. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஏன் 40 வருஷம் நடத்தினார்னா, நான் இந்த கேள்வியை நான் இந்த சபை ஆரம்பத்தில் நான் பிரசங்கிக்கும் போது எல்லாரையும் உட்கார வச்சு கேட்டேன். எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு ஃப்ளைட்டில் போனால் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டேன். 5 நிமிஷம் தான். இப்படி கப்பை ஏறணும்னு இறங்கி இப்படி எட்டிக்கு பார்த்தா கூட தெரியும் இஸ்ரேல். அவ்வளோ அருகில் இருக்கிற ஒரு இடம் தான். ஆனால் ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்த விட்டார். 40 years they were wandering in the desert. ஆக்சுவலி நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போனீங்கன்னா ஏறினால we are ready to land அப்படின்றவான். அவ்வளோதான், we are ready to land. அவ்வளோ கிட்ட. ஆனால் ஏன் ஆண்டவர் 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தை விட்டார்னா, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை உங்ககிட்டயே நான் காட்டுறதுக்கு தான் இதை நான் செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I want to show you the content of your heart. சில நேரத்தில் நம்ம சில சூழ்நிலையில் கடந்து போகும்போது ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை நம்மகிட்ட காட்டுவார். தான் நீ பார்த்துக்க, நம்மளுடைய சுயத்தை ஆண்டவர் நம்மகிட்ட காட்டுவார். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இதோ ஆண்டவரே, எஸ் எனக்குள்ளே இது இருக்குது, இப்போ நான் என் இருதயத்தை திறந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், உள்ளே வந்து என்னோட போஜனம் பண்ணுங்க ஆண்டவரே. 2 வாரத்துக்கு முன்பதாக வியாழக்கிழமையில இங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இருதயத்தை குறித்து ஜெபிக்க சொன்னார். இருதயத்தை குறித்து அநேக காரியங்களை ஜெபம் பண்ணும். இருதயம் 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 இருதயம். ஆண்டவர் இப்போ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை சுகப்படுத்த ஆசைப்படுகிறார். எஸ், உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போகல, உண்மைதான். ஆனால் உங்கள் இருதயம் எங்கே இருந்துச்சு, எங்கே இருக்குது, என்ன செய்து கொண்டு இருக்கு உங்கள் இருதயம்? லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம். உங்கள் இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை சுகமாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் இருதயம் சுத்தமடைய உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சுகமடையும். 6வது அதிகாரம் 45வது வசனம். மரமும் கனியும் குறித்து பேசும்போது இயேசு அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். வெளுத்ததெல்லாம் என்னது? பால் இல்லை. சொல்ல கேட்டிருக்கீங்களா? வெளுத்ததெல்லாம் என்னது? பால் இல்லை. எல்லாரும் நம்ம கிட்ட வந்து நல்லா பேசுகிற மாதிரி பேசுறதுனால அவங்க நல்ல மனுஷன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அவுட் ஆஃப் த ஓவர்ஃப்ளோ ஆஃப் ஹிஸ் ஹார்ட். இருதயம் எதனால நிரம்பி இருக்குதோ அது வாய் பேசும். அவங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க.
கசப்பு வந்துக்கிட்டே இருக்கா, வேதனை வந்துக்கிட்டே இருக்கா, தொட்டதுக்கெல்லாம் முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்களா? அப்போ இருதய உழுக்கு முறுமுறுத்தல் தான் இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க க்ரீவிங்கில் இருக்கிறாங்க, ஹர்ட்டாக இருக்கிறாங்க. They are hurt. Hence, when they speak hurtful words. ஒரு நாள் ஒரு நல்ல சகோதரி என்னைய, நீலாம் எப்படி பாஸ்டர் ஆகுன, உனக்கெல்லாம் எவன் பாஸ்டர் அழைப்பு கொடுத்தான், நீலாம் தூக்கு மாட்டி தொங்கு, தூக்கில் போய் தொங்கு செத்து போ. எப்படி உங்கள் குடும்பத்தில் உன்னை ஏன் தெரியுமா யாருமே நேசிக்க மாட்டாங்க, வெறுக்கிறாங்க தெரியுமா? அது அன்கால் ஃபார். அப்படின்னா அன்கால் ஃபார் ஆதாரம் இல்லாத காரியங்கள். அன்கால் ஃபார். உங்கள் அப்பாவே உன்னை வெறுக்கிறார், ஏன் தெரியுமா? நீ ஒரு களி, டாய்லெட் இருக்குல்ல, நீ அது எப்படி நீ ஒரு டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுகிற. அதனால் யாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க, குடும்பம் உன்னை வெறுக்குது, நீலாம் ஒரு பாஸ்டராக இருக்க தகுதி இல்லை, இல்லை தூக்கில் போய் தூங்கி சாவு. ரொம்ப நாள் அந்த பாதிப்பை இருதயத்தில் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள். It took me a while to get over. ஏன்னா வார்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங், அவ்வளோ அது இருதயத்திலேருந்து பேசின ஒரு வார்த்தை. செத்து போ, நீலாம் வாழ தகுதி இல்லாத, தூக்கில் தொங்கி சாவு, நீலாம் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணப்படுகிற களி, உன்னையெல்லாம் எப்படி பாஸ்டராக்கா, ஏமா உன்னைய பாஸ்டராக்க. ரொம்ப நாள் எடுத்துச்சு அந்த வார்த்தையில் அதை மேற்கொண்டு. இப்போ நான் யோசிச்சேன்னா எனக்கு சிரிப்பு வரும். ஆனால் அதை எப்படி அதை ஜீரணிக்கிறது கூட அவ்வளோ அது இப்போ ஒரு அழுத்தம். ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு ஒரு புத்தி தெளிஞ்சிச்சு. என்னன்னா, அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பமே அவங்கள வெறுக்கிறாங்க, ஒன்றாவது. ரெண்டாவது, அவங்களுக்கு எப்போதும் தற்கொலை பண்ணுகிற எண்ணம் இருக்குது, ரெண்டாவது. மூணாவது, அவங்க தன்னை யூஸ்லெஸ்ன்னு எப்போதும் நினைக்கிறது உண்டு. அப்போ அநேக தரம் மனுஷர்களை குறித்து அவங்க ஹர்ட் பண்ணும் போது தனக்குள்ளே இருக்கிற ஹர்ட்டை மற்றவங்ககிட்ட பாஸ் பண்ணுவாங்க. நல்லா சிந்திச்சு பாருங்கள். யாராவது உங்களை எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அந்த வார்த்தை ஆக்சுவலி அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. They actually talking about themselves. They actually revealing their heart. அப்படின்னா உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. அதனால தான் நீ என்னையை பார்த்து அப்படி சொல்கிற. நீ எப்போதும் செத்து போகணும், வாழ தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிற. அதனால தான் என்னையை சாவுன்னு சொல்கிற. நீயே உன்னை மதிக்கிறது இல்லை, அதனால தான் என்னை பார்த்து நீ எப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுற. அப்போனா அவங்களுக்கு பேசப்பட்ட வார்த்தையை அவங்க இருதயத்தில் கசப்பாக வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வார்த்தையை மற்றவங்ககிட்ட பாஸ் பண்ணி விடுறாங்க. How dangerous. பிரியமானவர்களே, இருதயத்தில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கு? From out of the overflow of his heart his mouth speaks. ஒரு மனுஷன் பேசணும் போதே தெரிஞ்சிடும் இவன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம கொஞ்ச நாள் எடுத்து ஒரு ஆளோட பழகம் எடுத்தோன்னு ஒரு நல்ல இன்னைக்கு தான் பார்த்தேன் தங்கமானவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாரையும் பார்த்து, யாரும் தங்கங்கள்ல உள்ளுக்கு. இதே இருதயத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம். Hallelujah. This is the heart that we use to worship God. Hallelujah. So using this heart to worship God. மத்தேயு 15வது அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இது ஏசாயா மூலமாக
ஆண்டவர் பேசின ஒரு முக்கியமான தீர்க்க தரிசன வார்த்தைகள். The Lord says, these people come near to me with their mouth and honor me with their lips, but their hearts are far away from me. Their worship of me is made up of only rules taught by men. Therefore, once more, I will astound these people with wonder upon wonder. இதை திருப்பியும் ஏசாயா மூலமாக ஆண்டவர் பேசினத இயேசு பூமியில் இருக்கும்போது அதே வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க எவ்வளவு நாள் தான் இருதயத்தில் ஆண்டவரை தேட போறீங்க? உதடுல ஆண்டவரை தேட போறீங்க. இருதயம் தூரமாய் இருக்கிறது. இன்னைக்கு இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்ப போகிறோம். அல்லேலூயா. முதல் ஒரு காரியம் சொன்னேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பாஸ்டர், நான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம இருதயம் எப்படி இருந்துச்சு, அது முடியும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்குது? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்ல இருதயம் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனோம், நம்ம இருதயம் ஏன் தவறாக மாறுது? சில நேரத்தில் நம்ம மனப்பூர்வமாக சில பேருக்கு உதவி செஞ்சிருவோம். உதவி செஞ்சுட்டு ஐயோ அவன்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது அப்படி யோசிப்போம். அது உண்டு. கொடுத்தது கொடுத்தாச்சு, விட்டுருங்க. அப்போ கொடுத்துட்ட பிறகு நம்ம இருதயம் வந்து ஐயோ ஏன் அவன்கிட்ட போய் கொடுத்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம இருதயம் என்னத்தை காட்டுது? நம்ம நல்ல இருதயத்தில் கொடுக்கலன்னு தான் காட்டுது. அப்போ அது கொடுத்ததுக்கான பலனே இல்லாமல் போச்சு. அல்லேலூயா. நேசித்தால் அன்பு இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் அன்பால் நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சர்ச் வந்து நடத்தப்படணும். நமக்கு ஒரு கட்டடம் இருக்குது, தேவை இருக்குது, கரண்ட் காசு இருக்குது, தண்ணி காசு இருக்குது, இன்டர்நெட் காசு இருக்குது, ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும், வெளியே சப்போர்ட் பண்ணணும், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இஃப் யூ ரியலி லவ், உங்கள் இருதயம் இந்த சபையில் இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் உண்மையாக செய்கிறோம், ஊழியத்தை அலட்சியத்துக்கோ ஏதோ செய்யலை, உண்மையாக மனப்பூர்வமாக செய்கிறோம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து செய்கிறோம். எது முடியலையோ நம்ம எல்லாத்தையும் போட்டு செய்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த இருதயம் அவசியமாக இருக்குது. நீங்கள் உங்களை குறித்தே நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னா அதுதான் நீங்கள், தட்ஸ் யோர்ஸ். உங்கள் இருதயம் அதை தான் காட்டுது. இது வரைக்கும் யாருமே, நான் சொல்கிறேன், இன்னும் நான் இப்போ பல வாட்டி சொல்லிட்டேன், யாருமே வந்து என்கிட்ட பாஸ்டர் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டல் கட்டிட்டீங்களா, தசமமாக கரெக்டாக வருதா, கரண்ட் காசு கட்டிட்டோமா, இன்டர்நெட் காசு கட்டிட்டோமா? யாரும் நம்ம ஒரு ஊழியக்காரரை கூட்டி சர்ச்சுக்கு வர்றது கூட நம்ம இப்போ ரொம்ப வாட்டி யோசிக்கிறோம். ஃபுட் பேங்க் யாரும் செய்கிறதே இல்லை, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அப்போ இருதயம் எங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. யாருமே இங்கே ஆண்டவர் கையேந்த விடலை. இன்னும் யாருமே இங்கே கையேந்திர நிலைமையில் இல்லை. ஆமாம் இல்லையா? யாரும் அந்த கையேந்திர அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால், கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டேன் பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்ததுனால அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லை, நல்ல இருதயம், நல்ல இருதயம் நமக்கு அவசியம். ஒரு ஊழியத்தை சிறப்பாக ஒரு ஊழியக்காரன் செய்யறதுக்கு தேவையானது நல்ல இருதயம் நிறைந்த ஜனங்கள். People with good heart. Amen. People with good heart. நாங்களாம் போய் கேட்போம், ஊழியக்காரனுக்கு கேட்போம், பாஸ்டர் இது செஞ்சிட்டிங்களா, செஞ்சிட்டிங்களா, இது இருக்கா, அது இருக்கா, அந்த இது எல்லாம் கேட்போம். நல்ல இருதயம் நிறைந்த ஜனங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு வாட்டி சொன்னால் அதை அப்படியே கேட்டு செய்கிறது, அதான் நல்ல இருதயம். That's a good heart. அதை எழுப்புறதுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, சில நேரத்தில் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டேன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் இருதயம் வந்து நல்லா இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் பிறகு அவர் கிடக்கிறாரு, அப்படி போயிடும் இருதயம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா நம்ம இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறார். யோர் லிப்ஸ் இஸ் ஜஸ்ட், ஆனால் ஹார்ட் தூரமாக இருக்கு. உண்மையிலே ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க அசைக்கப்படவே மாட்டாங்க. அசைக்கப்பட
விடவே மாட்டார், தள்ளாட விட மாட்டார். ஆராதிக்கும் போது தடைகளை உடைத்து உன்னை தள்ளாட விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருபோதும் உன்னை தள்ளாட விட மாட்டேன். யாராவது இங்கே தள்ளாடி இருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில்? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறி இருக்கும், விடுதலையாகி இருக்கும். நீங்கள் தள்ளாட ஆண்டவர் விடவே மாட்டார். ஒருவேளை அப்படி இருக்குன்னா உங்கள் இருதயத்தை செக் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தில் தான் பிரச்சனை இருக்குமே ஒழிய இந்த சபையில் பண்ணப்படுகிற ஜெபமோ வார்த்தையோ தீர்க்க தரிசனத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. Hallelujah. It's all come back to your own heart. It's out of your own heart, the issues of life. இருதயத்தின் நிறைவிலிருந்து தான் நம்மளுடைய ஜீவனுக்கு ஏற்ற காரியங்கள் புறப்பட்டு வருகிறது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எசேக்கியேல் 36, கொஞ்சம் பின்னாடி போங்க. எசேக்கியேல் 36 இங்க ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தருகிறத நம்ம பார்க்கிறோம். 24, 25 பாருங்க. எசேக்கியேல் 36 கொஞ்சம் பின்னாடி. முப்பத்தி 26, 24 வாசிங்க. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சுத்தமான ஜலத்தை தெளித்து நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அடுத்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, ஒரு புதிய இருதயத்தை நான் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து. அதுக்கப்புறம் 27, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. எங்க வைக்கிறாரா? உள்ளத்துல. எங்க? உள்ளத்துல. உனக்கு புதிய இருதயத்தை கொடுத்து உள்ளத்துல, inside of your heart I will pour new spirit. வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. இதுதான் எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் பண்ணுகிற ஒரு புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இதுதான் அந்த புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைனா என்ன? இதுதான். கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து சதையான இருதயத்தை கொடுத்து அந்த இருதயத்துக்குள்ள உள்ளத்துல ஆண்டவர் ஆவியை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பழைய இருதயத்தோடு நம்ம புதிய உடன்படிக்கையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. You cannot worship God out of your old heart. அதனால தான் ஆண்டவர் புது இருதயத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த புது இருதயம் எப்படி நமக்கு வரோம்னா, அப்படியே ஆண்டவர் அப்படியே அப்படி வராது. அல்லேலூயா. அந்த இருதயம் அப்படி வராது. ஜெபம், ஒப்பு கொடுத்தல், அக்னாலஜிங், வசனத்தை எடுத்து உள்ள போட போட போட, வசனத்தை உள்ள ஏற்றிக்கொள்ள என்னை நிரப்புங்கப்பா, உள்ளத்தை நிரப்புங்கப்பா, உள்ளம் பிரகாசம் அடையட்டும். என் உள்ளான மனுஷனை ஆண்டவர் தொடுங்க. என் உள்ளத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். எனக்கு ஒரு புதிய இருதயம் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். அது ஆட்டோமேட்டிக், பை ஃபெய்த். அப்போ நம்ம எண்ணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற்றி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது, நான் ஒரு புது உள்ளம் உடைய, புது இருதயம் உடைய புதிய மனுஷனாக இருக்கிறேன். இதுதான் நம்மளுடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது அப்படின்னு வாயில் அறிக்கை செய்ய வேண்டும்.
அல்லேலூயா. இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கு இருதயத்தை புதிதாக சுத்த தண்ணியை தெளித்து நம்ம இருதயத்தை சுத்திகரித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம இருதயத்தில் சிந்தப்பட்டிருக்கிறது. He sprinkled his blood. ரத்தத்தை தெளித்து நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எதை செய்தாலும் நல்ல இருதயத்தோட செய்யுங்க. எதை ஆரம்பித்தாலும் நல்ல உள்ளத்தோட ஆரம்பிங்க. எதை ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் அதே நல்ல இருதயத்தை காத்து கொள்ளுங்க. எதையும் நல்ல உள்ளத்தோடு எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே நம்ம எதையும் பேசுகிறாரு சரியா இருக்கு அப்படி சந்தேகத்தின் உள்ளத்தோட எதையும் நீங்கள் கேட்காதீங்க. அல்லேலூயா. பீப்புள் ஆர் ஸோ. ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் பிரசங்கம் பண்ணிட்டு இறங்குறேன், இந்த வாலிப பிள்ளைங்க ஐபேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு, பாஸ்டர் நீங்கள் சொன்ன அந்த வசனம் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுட்டீங்க. சீனா பாஸ்டரு சிராஸில் இருக்கிறார், மூத்த ஊழியர், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் சொல்கிறார் சாட்சி, ஐ எம் ஃபேஸிங் திஸ் அமாங் த யூத்ஸ். ஐ கேனாட் சே எனிதிங் ராங் பிகாஸ் அந்த ஐபேட்டை வச்சு தே ஆர் சர்ச்சிங். இப்போ இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கு. என்ன ஜென் ஏஐ காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நான் பேசின வசனத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஏஐயில் போட்டிங்கன்னா, ஐடென்டிஃபை ஆல் த எரர்ஸ் இன் த ப்ரீச்சிங்னா அந்த ஏஐ அடிச்சு காட்டும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஏஐயா நான் பார்ப்போம். அல்லேலூயா. என்னுடைய பிரசங்கம் தவறுன்னு யார் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்ன வரைக்கும் என்னுடைய வாயிலிருந்து ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்புறப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் கூட தவறான சத்தியத்தை இங்கே தான் நான் போதிக்கலை. அல்லேலூயா. அது ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் அவருடைய சத்தியத்தை எழுதி வைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ஒரு பயங்கர சேலஞ்ச் இருக்குது நமக்கு முன்பதாக. நிறைய கேள்விகள், கன்ஃபியூஷன், நிறைய காரியங்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் நல்ல இருதயத்தோடு நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு சர்ச்னா இப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு சபை எப்படி இருக்கணும்? நல்ல உள்ளம் நிறைந்த, இங்கே இருக்கிற எல்லோருக்கும் நல்ல இருதயத்தோடு நீங்கள் சபைக்கு வருவீங்கன்னு சொன்னால், அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியத்தை செய்யும் போது எல்லாருக்கும் புரோஜனமாக இருக்கும். அந்த ஊழியம் கனி தரும். அந்த ஊழியம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வருகிறதாக இருக்கும். அல்லேலூயா. பயங்கர ஒரு மாற்றத்தை அந்த சமுதாயத்தில் கொண்டு வரும். நம்ம இருதயம் ஒன்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவரே நம்மளை இறங்கி கனம் பண்ணுகிறவராக, நம்ம செய்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நல்ல உள்ளத்தோட எதை செய்தாலும் ஆண்டவரே இறங்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எங்க 2 பேர் ஒரு மனதாய், நல்ல கவனிங்க, ஒரு மனதாய் 2 பேர் பூமியில ஒரு மனம். அதனால தான் நம்ம சபை கூடி வர்றதை யாரும் விட்டுறக்கூடாது. ஒரு மனம் அங்கே ஏற்படுகிறது. நானே ஒண்டியா தனியாக ஜெபம் பண்ணுறது நல்லது, நானும் தேவனும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறது நல்லது, நான் ஆண்டவரோட சமூகத்தில் உட்காந்து ஜெபிப்பது நல்லது. ஆனால் இந்த ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறோம் பாருங்களேன், அதில் வித்தியாசமான வல்லமை. அதனால தான் நம்ம எல்லாம் கூடி வரணும். நம்ம ஒரு விண்ணப்பத்தை எடுத்து ஜெபம் பண்ணும்போது அங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் அதை ஆமோதிக்கணும். எஸ், இது ஒரு தேவையாக இருக்குது, ஆண்டவர் அந்த பாரத்தை நம்ம இருதயத்தில் கொடுக்கணும், எஸ் இந்த காரியத்தை நம்ம அடைஞ்சு ஆகணும்னு சொல்லி எல்லாரும் அதை சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம ஒன்று கூடி வரணும். சில நேரத்தில் ஜெபிக்க வரும்போது சில பேருடைய இருதயம் வெளியேற எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஐயா இது இப்படி தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்லை, அந்த நேரத்தில் நம்ம பேசுகிற சொல்லுகிற விண்ணப்பத்தை எடுத்து நீங்கள் இருதயத்தில் அதை பாரமாய் வைத்து, ஆண்டவரே ஆமாம் இது எங்களுக்கு தேவை, ஆமாம் ஆண்டவரே எஸ் அப்படின்னு நீங்கள் ஆமோதிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. அப்போ நீங்கள் வீட்டில் ஒண்டியாக ஜெபம் பண்ணுறது நல்லது. அந்த ரகத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாய் பலன் தருகிறார்.
ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோடு சேர்ந்து ஜெபம் ஒரு விண்ணப்பத்தை எடுத்து ஜெபம் பண்ணும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கும் அந்த பாரம் இருக்கும்போது இந்த பாரமும் ஏக்கமும் ஒப்புக்கொள்ளும் பொழுது ரெண்டும் சேர்ந்து ஆமோதிக்கும் போது அங்கே ஒரு காரியம் வெடிச்சு ஆண்டவர் திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. So that's why you need to pray in a group. That's why you need to come to church. சபையில் வந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். துதிக்கும் போது உங்கள் இருதயமும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். ஆண்டவரை துதிக்கும் போது எல்லாரும் ஒன்றாக, ஒரு ஆள் அங்கே யோசிச்சுக்கிட்டு அங்கே வீட்டில் அயன் பொட்டி அடைச்சிட்டேன்னா, இன்றைக்கி கதவை சாத்தினா, ஐயோ கறியை கொதிக்க போட்டனே, கொதிச்சிருச்சா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு மனமாக நீங்கள் இங்கே உண்மையாக இருதயத்தில் நீங்கள் துதிச்சிட்டு இருப்பீங்கன்னா, அங்கே அயன் பொட்டியே ஓனில், அந்த மாதிரி நான் விட்டுட்டு போயிருக்கிறோம். அயன் பொட்டி ஓனில் விட்டுட்டு போயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒன்றுமே நடக்கலை. ஆமென். அயன் பொட்டி அப்படியே சூடாகவே அந்த நடந்திருக்கு. பிரியமானவர்களே, நல்ல ஒரு இருதயத்தோடு நம்ம ஒருமனப்பட்டு அந்த ஆராதனையை நம்ம ஒன்று சேர்ந்து கர்த்தரை சேவிக்கும் போது, நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் இறங்கி வந்து செய்கிற காரியங்களை சொல்கிறேன், பயங்கரமாக இருக்கும். That's why the church needs to come together. சபை ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது தான் பேதுருவுடைய சிறைச்சாலையின் வாசல்கள் திறக்கப்பட்டது. உடைச்சி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது, ஒரு இருதயம் கோக்கப்பட்டவர்களாக சேர்ந்து நம்ம ஒரு ஊழியத்தை கட்டும் பொழுது பயங்கரமாக, அதனால தான் லீடர்ஸ் நீங்கள் ரொம்ப தேவையாக இருக்கிறீங்க. உங்கள் இருதயம் என்னோட சேர்க்கப்பட வேண்டும். You must be connected always. Hallelujah. நம்ம இருதயம் ஒன்றாக இருக்கு. உங்கள் ஏக்கம் என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அந்த ஏக்கம் உங்களுடைய ஏக்கமாக மாற வேண்டும். ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அந்த பாரம் உங்கள் பாரமாக மாற வேண்டும். அது எப்படி வரும்னா, உங்கள் இருதயம் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் அடுத்தடுத்து வருகிற எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். இப்படி செய்யும் போது ஆண்டவர் அநேக பயங்கரமான காரியங்களை, ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். உங்கள் நடுவில் நீங்கள் ஒரு பிரயாணத்தை தாண்டி பயங்கரமான காரியங்கள்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ உங்கள் இருதயம் ஒன்றாக இருக்கும்போது நான் இன்னும் பயங்கரமான காரியங்களை உங்கள் நடுவில் செய்ய போகிறேன். I'm going to do a lot of things. Hallelujah. கர்த்தர் செய்வார். கர்த்தர் அழைத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் இறுதி வரை நம்மளை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தின் நிலைமையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இருதயத்தின் சூழ்நிலைமையை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. அப்படியே எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய இருதயத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. acknowledge the new heart, no more the old self. Hallelujah. பழைய மனுஷன் அல்ல, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிற தேவனே, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருகிற என் தேவன். God gives us a new heart. Hallelujah. ஆண்டவர் புதிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறீர். நம்ம இருதயத்தை சரியாக மாற்ற வேண்டும். ஆண்டவர் இஸ் a matter of heart என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு சின்ன ஒரு தடை இல்லை, ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியம் நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜ் இருதயம் தான். அது பாலம், பிரிட்ஜ் தான். அந்த பிரிட்ஜ் வந்து இருதயம் தான். இப்போ இருதயத்தை நம்ம ஒன்றாக்கிட்டோம், இருதயத்தை சுகப்படுத்திட்டோம் என்று சொன்னால் இனி வரப்போகிற ஆசீர்வாதங்கள் ஓவர்ஃப்ளோவாக இருக்க போகிறது. ஓ எஸ், இருதயத்தில் ஆண்டவர் நிரப்பி நம்மளை ஆசீர்வதிக்க இடம் கொள்ளாமல் போக மட்டும் அறைகள் எல்லாம் நிரம்பி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு காரியம் நிச்சயம், உன்னை நான் தள்ளாட விட மாட்டேன் என்று ஆண்டவர் பேசின சத்தம். உன்னை தள்ளாட விட மாட்டேன். உன் இருதயத்தை மட்டும் என்கிட்ட திருப்பி ஷோ சேஞ்ச், எஸ் ஃபிக்ஸ். சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ள உம்முடைய கரம் வருவதாக. நான் திறந்து கொடுக்கிறேன். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொன்ன என் ஆண்டவர், கதவை தட்டுகிற என் ஆண்டவர், இருதயத்தை வெளியே கதவு தட்டுகிற தேவன். அல்லேலூயா.
நான் அந்த சத்தத்தை கேட்டு உள்ள இன்னைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்தை தட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியின் வழியாக கர்த்தர் உங்க இருதயத்தை தட்டி இருக்கிறார். உங்க இருதயத்தின் கதவை ஆண்டவர் தட்டி இருக்கிறார். உங்க எல்லா காவலோடு உங்க இருதயத்தை காத்துக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தில் இனிமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் உள்ள விட போகிறது அல்ல. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என் இருதயத்தில் நான் சேர்த்து கொள்ள போகிறது அல்ல. தேவனுடைய காரியங்களை என் இருதயத்தில் நான் சேர்க்க போகிறேன். ஓ தேங்க்யூ. ஏதாவது ஒரு கசப்பு, வெறுப்பு, பழைய அனுபவங்கள், வேதனை எதுவும் இருக்குன்னு சொன்னால் நல்ல இருதயமாக உங்கள் இருதயம் மாற கடவை ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு நல்ல இருதயத்தை கொடுங்க. என்னைய அந்த விஷயத்தில் தொட்டால் மட்டும் நான் அப்படி ஆயிடுறேன். அப்போனா உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். எல்லா விஷயத்திலும் நல்லா இருப்பாங்க, ஒரு விஷயத்தை டச் பண்ணால் அவங்க ஆள் மாறிடுவாங்க. அவங்க உள்ள மனுஷன் வெளியே வந்துடும். உள்ளான அந்த தோற்றம் வெளியே வந்துடும். உண்மையான மனுஷன் வெளியே வருவான். அவன் சுயரூபம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது மாறணும். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். எல்லாரும் தொட வரைக்கும், கண்டிக்கிற வரைக்கும், சில விஷயத்தை தொடர வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை டச் பண்ணிட்டா உடனே ஆள் மாறிடுவாங்க. That shows there are some things in your heart that needs to be fixed. இருதயத்தில் சில காரியங்களை ஆண்டவர் சரி செய்ய வேண்டும். சாந்தத்தை காத்துக்கொள்கிற, சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை காத்துக்கொள்கிற வசனத்தை உள்ள அடக்கி வைத்திருக்கிற ஒரு ஸ்டோர் ஹவுஸ், ஒரு பண்ட சாலையாக நம்ம இருதயம் காணப்படுகிறது. அதுக்குள்ள வசனங்களினால ஆண்டவர் நிரப்ப ஆசைப்படுகிறார். அவர் குடியிருக்க ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, சொல்லுங்க, இந்த சபைக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. இந்த சபையின் இருதயத்தை கர்த்தர் தொடுவீராக. There's a heart in this church. இந்த ஹார்ட், இந்த சபைக்கு ஒரு ஹார்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எங்கள் இருதயத்தை நேசிக்கிற ஆண்டவர். உடைந்த நொறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் கர்த்தர் தள்ளவே மாட்டார். உடைந்த நொறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் ஆண்டவர் தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னுடைய இதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் விரும்பினதை செய்யாதபடி எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக வழங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ சங்கீதம் 51:17 வசனம், தேவனுக்குரிய ஒரு பழி என்னன்னு சொன்னா, ஒரு உடைந்த ஆவியும், broken spirit, a broken and a contrite heart. Oh God, you will not despise. அதை ஒரு நாளும் நீர் தள்ளிவிடவே மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக தவறு என்னுடைய இருதயத்தினால தான், என்னுடைய இருதயம் சரியில்லாதனால தான் நான் நிறைய காரியத்தை நான் இழந்தேன். ஆசீர்வாதத்தை நான் இழந்தேன். தடைகளை நான் சந்தித்தேன். எதிர்ப்புகளை நான் சந்தித்தேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. இன்னைக்கு இருதயமானது, உள்ளமானது, அது உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள உம்முடைய ஆவியை ஊற்றி நீ நிரப்புவீராக. எல்லாரும் சொல்லுங்க, உள்ளத்துல ஆவியை ஊற்றுங்க. புதிய ஆவியை தாங்க ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தரே, என் உள்ளத்துல உம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. ஓ தேங்க்யூ மைட்டி காட், தேங்க்யூ மைட்டி ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இருதயத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். இருதயத்தை ஆண்டவர் தொட ஆசைப்படுகிறார். இட்ஸ் a matter of heart. எல்லாமே சொல்லுகிறார், இட்ஸ் a matter of heart. உங்கள் இருதயம் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கான பாலம். உங்கள் இருதயம் நல்ல இருதயமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலும் தடை செய்யவே முடியாது. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தருகிறதை நான் பார்க்குறேன். திங்ஸ் that are clouding your heart. உங்கள் இருதயத்தை சுற்றி இருக்கிற சில கரும் மேகங்களை ஆண்டவர் நகர்த்துகிறதை தேங்க்யூ ஃபாதர் சுகப்படுத்துகிறார். ஹீல் மை ஹார்ட். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வீட்டில் போய் இருதயத்துக்காய் ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் set your heart right with God. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக சரியாய் வைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னும் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு கொடுத்து இந்த சபையில் இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஒரு இருதய மாற்றம் நம்ம எல்லோருக்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இப்போ நம்ம கொடுக்குற நேரம்
போன வாரம் 17 பேர் வேலை செய்கிறவங்க, புதுசாக வந்தவங்களை தவிர்த்து 17 பேர் வேலை செய்கிறவங்க இருக்கிறீங்க. இந்த மாதத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய சம்பளத்திலேருந்து ஒரு தொகையை ஒதுக்கி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீங்கள் விதைக்க வேண்டும். தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும். அல்லேலூயா. So you must give, you must participate, you must partake. Hallelujah. Thank you Lord. அதே வேளையில் காணிக்கைகளையும் கொடுக்கறத நிறுத்திடாதீங்க. காணிக்கைகளை தசம பாகங்கள் 2 தான் சேர்க்கப்பட்டு. சில பேர் தசமபாகம் கொடுக்கும்போது காணிக்கை கொடுக்கறதில்ல, காணிக்கை கொடுக்கும்போது தசமபாகம் கொடுக்கறதில்ல. தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் அது உங்கள் சம்பளத்திலேருந்து நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறபடினால ஒரு தொகையை ஒதுக்கி நீங்கள் ஒரு பொருத்தனை செய்து ஆண்டவர் கொடுக்கறது. 2வது, நீங்கள் வாரதோறும் வரும்பொழுது காணிக்கைகளை ஆண்டவருக்கு நல்ல உள்ளத்தோடு மனரம்யமாக கொடுக்குறோன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். cheerfully. ஹல்லேலூயா. எல்லாரும் முன்பதாக வந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம செலுத்துவோம். தேங்க்யூ ஃபாதர். அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வரும் வாரத்துக்கான அறிவிப்புகளை பார்ப்போம். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி இருக்குது. வழக்கம் போல் 8:15க்கு எல்லோரும் ஜூம் வழியாக வந்துடுங்க. அதே போய் வியாழக்கிழமை வாரம் இருக்கும் நம்ம ப்ரேயரு, மியூசிக் கிளாஸ் இருக்கும். நம்ம வழக்கம் போல் வந்துடுவோம். இந்த வாரம் நிறைய பேர் இருந்தோம். அதே மாதிரி இன்னும் வாரம் வந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்போது இந்த வாரம் சனிக்கிழமை கிளீனிங் இந்த வாரம் யாருன்னு தெரில, நீங்கள் அதை பேசி முடிவெடுத்துக்குங்க. ஓகேங்களா? இவ்வளோதான். அது மேலும் கிறிஸ்மஸ் கலெக்ஷன் இந்த வர மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு இருக்கிறது 3 மாதம்தான். எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்களேன். அது சிஸ்டர் நீலா தான் அதுக்கு பொறுப்பு. வழக்கம் போல் வாங்கிருக்கு. ஓகே, இப்போ சர்ச் முடிஞ்சு நம்மளுக்கு ஐக்கியம் இருக்கும். அனைவரும் ஐக்கியப்பட்டு ஒன்றுபட்டு எழுதுருமோ. தேங்க்யூ.
நம்ம யாவரும் கண்களை மூடி இறுதி ஜெபத்தை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்பா எங்களை இந்த சபையில் கர்த்தர் நீர் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே தொடக்கம் முதல் இன்று வரைக்கும் நடத்துனீங்க, அதுக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு நீங்கள் எங்களோட பேசினபடி எங்களோட இருதயத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களோட இருதயத்தை சுத்திகரிங்க. இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ப்ரொடெக்ட் அவர் ஹார்ட் லார்ட் அப்பா. எங்களோட இருதயத்தை நாங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு ஆத்மாவையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நாளை தினத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்தும்படிக்கு செபிக்கிறேன் அப்பா. எங்களோட ஆண்டவரே ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, எங்களோட ஃபெலோஷிப் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் நீர் வழி நடத்தும்படிக்கு செபிக்கிறேன். எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.